நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நேரடியாக ஃபோன் பண்ண வேண்டியதானே? எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? வினய், நீ சொல்றதை நான் கேட்க விரும்பல. ஓகே, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் முதல்ல கிளம்புறேன். டைம் வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்காது. என்னாச்சுக்கா? தோமு, இப்ப நான் உன்னை குமுற போறேன். தேவையில்லாத கதையெல்லாம் உன்னை யாரடா சொல்ல சொன்னது? சந்தையில 2 தங்கச்சியா ஒட்டி தொலைச்சிட்டாளா, இன்னொருத்தி சொத்து கேக்குறாளாம். இதான் உனக்கு கிடைச்சதா? அப்படியே விட்டு என்ன பாத்துக்கோ. சாரி மாலதிகா, தெரியாதனமா நான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? உங்களை மாதிரி புத்திசாலித்தனம் என்கிட்ட இல்லையே. சாரி சொல்றதுனால ப்ராப்ளம் ஒன்னும் சால்வ் ஆக போறது இல்ல. எவ்வளவு சொதப்ப முடியுமோ சொதப்பிட்டேன். நான் என் லைஃப்ல பண்ண பெரிய தப்பை இந்த பிளான்ல இவனை இன்வால்வ் பண்ணதான். சரியா சொன்ன. சாரிக்கா, நான் மறுபடியும் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன். குழந்தைங்க எவ்வளவு வளர்ந்தாலும் இன்னும் குழந்தையாவே இருக்காங்க. இவங்களுக்கு எங்க தெரிய போகுது புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஏற்படுற சண்டைய காதலா மாத்திக்கணுங்கிறத? இவங்கெல்லாம் மொபைல் கம்ப்யூட்டர் காலத்துல பிறந்தவங்க. எங்க காலத்துல உள்ள விஷயங்களை யாரால புரிஞ்சுக்க முடியும்? நான் ஒண்ணு பண்றேன். நான் ஒரு கடிதத்தை எழுதி ஜீவிதா வினைக்குள்ள இருக்கிற பிரச்சனைய எப்படியாவது தீர்த்திடுறேன். அன்பான வினை தம்பிக்கு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஜீவிதா வினைக்காக இந்த கடிதத்தை எழுதிட்டு இருக்கேன். வேற ஏதாவது யோசிக்கலாம். என்ன எழுதலாம்? எப்படி எழுதலாம்? வினய் அவர்களே, எதுவும் சரியில்லை. என்னோட அன்புக்குரியவனே. இது நல்லா இருக்கும். உங்களோட நினைவு ரொம்பவும் வந்துகிட்டு இருக்கு. என்ன நான் எழுதிட்டு இருக்கேன்? 1947ல வந்த பாட்டு மாதிரில எழுதிட்டு இருக்கேன். இந்த கடிதத்தை நான் எழுதுவேன்னு தோணல. வேற ஏதாவது வழிய? இல்ல இல்ல, என் உள் மனசு சொல்லுது இதை விட ஒரு நல்ல வழி எதுவும் இல்லைன்னு. ஜீவிதாவுக்காக இந்த கடிதத்தை நான் எழுதியே ஆகணும். அதுவும் மொட்டை கடிதாசி மாதிரி. என்னோட அன்புக்கு உரியவரே, நீங்க இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை. நான் எழுதின இந்த கடிதத்தை வினய் படிச்சாருன்னா அவர் கோபம் எல்லாம் பறந்து போயிடும்.
கடவுளே, இந்த தடவை எந்த தப்பும் நடக்க கூடாது. என்ன பொம்பளாவ பிரேமா கிட்ட வந்து உட்காந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 பேரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு என்னதான் கிசு கிசுன்னு பேசுவாங்களோ. ஏய், இந்த டீ அவங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்கியா? இத கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் 1/2 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அட பெரிய பாட்டி, வேதா ஆண்டி சித்தியோட கெஸ்ட் தானே, சித்தியை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு டீ கூட கொடுக்காம எப்படி அனுப்ப முடியும்? அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக நான் டீ கூட ஒரு ஸ்பெஷல் ஐட்டமும் ரெடி பண்ணிருக்கேன். என்ன? பன்னீர் பக்கோடா. அடே கப்பா, பன்னீர் பக்கோடா பேரு சொன்னாலே என் நாக்கல தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும். எம்மாடி, வினையோட ஞாபகம் உனக்கு ரொம்ப வந்துட்டு இருக்குல்ல? இந்த பன்னீர் பக்கோடா வினைக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அவ ஞாபகத்துல தானே இந்த பன்னீர் பக்கோடாவை பண்ணி இருக்கேன். பாட்டி சும்மா இருங்க பாட்டி, நான் போய் இதை கொடுத்துட்டு வரேன். என்ன விஷயம்னு யாருக்கு தெரியும்? ச்சே, இன்னும் 1/2 மணி நேரத்துல எல்லாருடைய உயிரை வாங்க போறான். அப்புறம் இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் சொல்றேன் கேளு. எங்க வீட்டு பக்கத்துல மனோகர்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க பொண்ணு பேர் கூட ஷீலா. அவ சைக்கிள் ஓனரோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளே, அவதான் போன தீபாவளிக்கு வந்திருந்தா அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு. 2 நாள்னு சொல்லி வந்தா. அதுக்கப்புறம் சொன்னா தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் போயிடுவேன்னு. அப்புறம் கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கேதான் இருக்கா. புருஷ வீட்டுக்கு போகணுன்ற பேச்சே எடுக்க மாட்டேன்றா. பிறந்த வீட்லயே செட்டில் ஆயிட்டானா பாரேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இல்லனா இந்த காலத்து பொண்ணுங்க எவ்வளவு நாளைக்கு தான் பிறந்த வீட்லயே தங்குவாங்க? அத்தை வாங்க உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வாங்க அத்தை உட்காருங்க. என் ஃப்ரெண்டு. நல்லதா போச்சுமா, நீங்களும் வந்துட்டீங்க. நான் அந்த ஷீலா வாழ்ந்துட்டு இருக்கிற கதையை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அதான் அந்த ஷீலா அம்மா வீட்லயே வாழ்ந்துட்டு இருக்காளே, பாவம். ரொம்ப நாளா அவ புருஷன் வந்து அவளை கூட்டிட்டு போவான்னு காத்துட்டு இருந்தா. ஆனா அவ புருஷன் வரவே இல்ல. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, 2 பேரும் போன்ல கூட பேசிக்கிறதே இல்லையா. உங்க பையன் ரோஷன் எப்படி இருக்கான்? இப்ப அவன் பெரியவனா இருப்பானே? நல்லா வளர்ந்துட்டான். இந்த வாட்டி போர்டு எக்ஸாம் எழுத போறான். வேணும்னா பாருங்களேன், டாப் ரேங்க் எடுக்க போறான். ஏன் பையனாச்சே. அட அந்த ஷீலா இருக்கல்ல, அவ கதையை பத்தி கொஞ்சம் கேளுங்களேன். மிஸ்ஸஸ் லதா என்ன சொன்னான்னா, அவ புருஷன் டைவர்ஸ்க்கு டெல்லி கோர்ட்ல வேற அப்ளை பண்ணிருக்காராம். நீங்க ஏன் எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க? எடுத்து சாப்பிடுங்க. ஆமால, சாப்பிடுறேன். அந்த ஷீலாவுடைய கதையை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவளுடைய புருஷன் இருக்கான்ல, அவனுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கான். பாட்டி நான் இப்ப வந்துடுறேன். உங்களுக்கு சிவா சார பத்தி சொல்லவே மறந்துட்டேன். அதான் சிவா சாரு நகை கடை வச்சிருக்காரு. அவருடைய பொண்டாட்டி அவரை விட்டு ஓடி போயிட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிளம்புறியா? நான் உனக்கு ஃபோன் பண்ணலாமா?
ஜீவிதாக்கா ஜீவிதாக்கா, உங்களுக்கு என் மேல கோவம் எதுவும் இல்லையே? எதுக்காகனா வினய் மாமா என்னால அவங்கள தேவையில்லாம திட்டார்ல, அதுக்குதான். இட்ஸ் ஓகே தம்மு. ஆனா இவ்ளோ கன்ஃபியூஷனான ஸ்டோரியை நீ ஏன் கிட்ட சொன்ன? நான் அது தேவையில்லாம அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். அக்கா, அது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண, தெரியுமா? நான் என்ன நினைச்சேன்னா உங்களுக்கும் வினய் மாமாக்கும் நடுவுல கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு. நான் சும்மா டைம் பாஸ்க்காக தானக்கா பண்ணேன். டைம் பாஸா? ஏய் லூசு, நீ பண்ண டைம் பாஸால என்னோட டைம் இப்ப பேட் ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, என்னோட தம்பி அப்படியே தான் இருக்கான், கொஞ்சம் கூட மாறல. அக்கா, மாறினா நான் உன் தம்பியே இல்ல. நான் ஒண்ணு அந்த மாதிரிலாம் இல்ல உடனே மாறி போறதுக்கு. அப்படியா? நீ என்னோட ரெண்டாவது தங்கச்சிங்களே நினைச்சிட்டு இருந்த? இல்ல, நான் உங்களோட தம்பி, தங்கச்சி இல்ல. சீ. ஓ, சீனுவோட ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சா? ஓகே வினய், மிஸ்டர் சீனுவோட ஃப்ளைட்டு டிலே ஆயிடுச்சா? அதனால மீட்டிங்கை நாளைக்கு தான் வச்சுக்க முடியும். அப்படின்னா இன்னைக்கு வேற எந்த மீட்டிங் இல்லை, வீட்டுக்கு போகலாமா? வினய், வினய், நான் என்ன சொல்றேன்னா, மிஸ்டர் சீனுவோட மீட்டிங் நாளைக்கு தான் நடக்கும், வீட்டுக்கு போகலாமா? வினய், நீ கொஞ்ச நாளைக்கு ரிஷிகேஷ் போயிட்டு வாயே. அங்க போய் என்ன பண்ண போறேன்? ஐ மீன், நான் எப்படி போறது? இங்க ஹியரிங் இருக்கு, மீட்டிங் இருக்கு, வேலையை விட்டு எப்படி போறது? எல்லா மீட்டிங்கும் நடக்கும், எல்லா இயரிங்கும் நடக்கும், அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன் மனசு இங்க இல்லவே இல்லையே, உன் மனசு அங்கதான் இருக்கு. நான் சொல்றத கேளு, கொஞ்ச நாளைக்கு ரிஷிகேஷ் போயிட்டு வா. வினய் சார், நேத்து நீங்க திவாரிக்காக ஒரு லெட்டர் டைப் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அதை இப்ப நான் மெயில் பண்ணிடலாமா சார்? இன்னும் அந்த லெட்டரை திவாரிக்கு மெயில் பண்ணலையா? என்னாச்சு உனக்கு? அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? சார், நீங்க தானே சார் சொன்னீங்க மெயில் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணுன்னு. அப்ப இப்ப செய், சீக்கிரம் அந்த திவாரிக்கு சீக்கிரமா மெயில் பண்ணு போ. எஸ் சார். வினய், இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ரிஷிகேஷுக்கு நீ போய் தான் ஆகணும். சொல்றது கேளு. அக்காவுக்கு மாமாக்குள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு கிளம்பினோம், ஆனா ஒண்ணு முடியல. விஸ்வா, சிச்சுவேஷன் முன்ன விட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. டோன்ட் வரி, ஒரு பிளான் ஃபெயிலியர் ஆனா என்ன, வேற ஏதாவது யோசிப்போம், வேற எப்படியாவது ட்ரை பண்ணுவோம். பேஷண்டா இரு. ஆனா இந்த விஷயத்துல என்னால பேஷண்டாவும் இருக்க முடியாது, டாக்டராவும் இருக்க முடியாது. பாட்டி கிட்ட பேசி பாக்குறேன், அவங்க கிட்ட ஏதாவது பிளான் இருக்கலாம் இல்லையா? ஆமா மாலதி, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு சாயந்தரம் வினைக்கு அந்த கடிதம் எப்படியும் போய் சேர்ந்துடும். ஜீவிதா பேர்ல அனுப்பி இருக்கு. அப்புறம் பாரு மாலதி, அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும். என்ன, அக்கா மாமாவுக்கு லெட்டர் எழுதிருக்காளா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. கடிதத்துல இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குமா. இத வினய் மட்டும் இல்ல, யாரு படிச்சாலும் மனசு மாறிடுவாங்க. அது எப்படின்னா, என் அன்பே பிராணநாதா, நீங்க என் கணவர், நான் உங்க மனைவி. எஜமான் காலடி மண்ணை எடுத்து நான் நெத்தியில போட்டு வச்சுக்கிட்டேன். அதோட நீங்க தான் எனக்கு கண்கட்ட பூரி ஜெகநாதர். அம்மாடி, இந்த காலத்துல இப்படியெல்லாம் கற்பனை யாருக்கு வரும்? என்ன பாட்டி நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? இந்த சுவாமி நாதா, இந்த லெட்டர் அக்கா தான் மாமாவுக்கு எழுதினால என்ன? இல்ல இல்ல, என்னால நம்ப முடியாது. பாட்டி, அக்கா 2014 மனைவி, 1950s பிறந்தவங்க ஒண்ணும் இல்ல. சரி, அது இருக்கட்டும்.
உங்களுக்கு என்ன தெரியும் இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு? அக்கா என்ன உங்க முன்னாடி உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தாளா இல்ல? ஒரு நிமிஷம் பாட்டி, ஒருவேளை மாமாவுக்கு நீங்க அந்த லெட்டர் எழுதலையே? சொல்லுங்க அதானே உண்மை? ஆமாம்மா, நீ சரியா தான் சொன்ன. ஜீவிதாவையும் வினையும் சேர்த்து வைக்க இதை தவிர வேற வழி தெரியல. ஒரு விஷயம் தெரியுமாமா, எங்க காலத்துல எல்லாம் லெட்டர் எழுதும் போது பாருங்க பாட்டி, உங்க காலத்துல நடந்த மாதிரி எல்லாம் இந்த காலத்துல நடக்க வாய்ப்பே இல்ல பாட்டி. இது 2014. அப்புறம் இந்த காலத்துல போய் சுவாமி நான் தானே யார் எழுத போறாங்க சொல்லுங்க? சொல்ல போனா உங்க காலத்துல கூட இந்த மாதிரி லெட்டரை யாருமே எழுதிக்கவே மாட்டாங்க. நீங்க அதை விட பின்னாடி போயிட்டீங்க பாட்டி. என்ன வேணாலும் ஆகட்டுமா, நீ வேணா பாரு, கண்டிப்பா என்னுடைய பிளான் ஜெயிக்கும். பாட்டி நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படி நான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? இங்க பாரு, ஜீவிதா கையெழுத்தும் என் கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும்ல. இந்த கடிதத்தை வேற யாரும் எழுதியிருக்காங்கன்னு நினைப்பாரு. என்னோட கையெழுத்தை அவர் கண்டுபிடிக்க மாட்டாரு. ஒருவேளை இந்த லெட்டரை படிச்சுட்டு மாமா அக்காவுக்கு போன் பண்ணி அப்புறம் அக்கா போன் எடுத்து அந்த லெட்டரை நான் எழுதலன்னு சொல்லிட்டானா அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க? அக்காவுக்கும் மாமாவுக்கும் நடக்கிற சண்டைய இன்னொருத்தங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு மாமாக்கு தெரிய வந்து அப்புறம் என்ன நடக்கும் பாட்டி? அப்புறம் பிரச்சனை ஜாஸ்தியா ஆயிடும் பாட்டி. நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பிளான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடும். சூப்பர் ஃப்ளாப். ஐயோ, இப்ப நான் என்னமா பண்றது? அந்த லெட்டரை நான் கொரியர்ல அனுப்பிட்டேனே, சாயந்தரத்துக்குள்ள வினை கையில கிடைச்சிருமே. அப்படியா? அந்த லெட்டரை வீட்டு விலாசத்துக்கு தானே நீங்க அனுப்புனீங்க? வீட்டு விலாசத்துக்கு தான் எழுதியிருக்கேன். ஆபீஸ் அட்ரஸ் எனக்கு தெரியாதே. அப்போ ஏதாவது பண்ணலாம். இன்னைக்கு மாமா என்ன சொன்னாருன்னா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு லேட்டா தான் வருவாராம். ஏன்னா இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்காமே. அண்ட் ஐ அம் வெரி ஷூர் கொரியர் அவர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துரும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா அந்த கொரியரை வாங்கி நான் வச்சுக்க போறேன். அப்புறம் மாமாவுக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரிய போறது இல்ல. ஆமா மாலதி, கண்டிப்பா நீ அதை செஞ்சிடு. வினைக்கு நான் செஞ்ச தப்பு எப்பவுமே தெரியக்கூடாது. எப்படியாவது நீ சமாளிச்சிடு. அட என்ன பாட்டி, நீங்க என்ன மாதிரி ஒரு பேத்திய வாழ்க்கை பூரா சமாளிக்கும் போது நான் உங்களை ஒரு முறை சமாளிக்க கூடாதா? இது எனக்கு கிடைச்ச லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி பாட்டி. நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. அந்த லெட்டர் கண்டிப்பா மாமா கைக்கு கிடைக்காது. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே அதை சுற்றுவேன். என்னுடைய அன்புள்ள நாதா பாட்டி. சரி, நான் போனை வச்சிடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொரியர் பாய் எப்ப வரப்போறான்னு தெரியலையே. அட, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஜாகிங் போயிட்டு இருக்கேன். தெரியலையா உமக்கு? சரி சரி, அநேகமா உன் பார்வை மங்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்பவே நீ 0.5ல தான் இருக்க. இன்னும் அதிகமா போனா -0.5க்கு போயிடுவேன். சோ அமைதியா இரு. விஷ்வா உனக்கு ஓகே ஓகே ஓகே, நான் நிப்பாட்டிட்டேன். சரி, இங்க நீ யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? கொரியருக்காக தான், வேற எதுக்காக? ஓ, கொரியர் வந்துருச்சு. அப்ப போ. மாமா நீங்களா? நீங்க லேட்டா தானே வருவேன்னு சொன்னீங்க. ஏன் இப்ப சீக்கிரமா? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது அவ என்ன சொல்ல வரானா, நீ இவ்வளவு சீக்கிரமா வருவேன்னு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு டின்னருக்கு வெளியில போயிருந்திருக்கலாம். அது ஏன்னா தினமும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுல்ல, அதனாலதான். சரி சரி, அப்போ ரெடி ஆயிடு. நம்ம 8 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். ஏன்னா பதேரா ஃபேமிலிக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். சரி. மிஸ்டர் வினய்க்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. ஆமா,
நான் தான் வினய் கொடுங்க மாமா நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. கொடுங்க. இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. லெட்டர்? லெட்டர் இந்தாங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஐ see you later.